கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழக அரசு அரசியல் கட்சி கூட்டங்கள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. 5000த்திற்கு மேற்பட்டோர் பங்கேற்கும் அனைத்து அரசியல் கூட்டத்திலும் பாதுகாப்பு, குடிநீர், சுகாதாரம் போன்ற ஏற்பாடுகள் கட்டாயம் செய்ய வேண்டும். கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மக்களுக்கு 100 பேருக்கு ஒரு தன்னார்வலர் என நியமனம் செய்ய வேண்டும். நேர அட்டவணையை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் பாதுகாப்பு, ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நிர்வாகத்திற்கான முழு பொறுப்பும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கே உரியது. மேலும் கூட்டத்தின் போது பொது அல்லது தனியார் சொத்துகளுக்கு ஏற்படும் சேதத்திற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே பொறுப்பேற்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், முதியோர், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தனி பங்கேற்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அறிவிக்கப்பட்ட கூட்டத்தை விட 50% மேல் கூட்டம் அதிகரித்தால் கடும் விதிமுறை மீறலாக கருதப்பட்டு காவல் அதிகாரியால் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் விதிமுறை மீறல், காயம், சேதம் இருந்தால் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கலாம். அதேபோல் பொதுமக்கள் தேவையின்றி 2 மணி நேரத்திற்கு முன்கூட்டியே திரட்டப்படக்கூடாது உள்ளிட்ட பல வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.